உணவில்லாமல் வாழும் கலையினுடைய 14ஆம் பாடமாக இருக்கலாம். குறிப்பு 1. ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி, அவனுக்கு இழைத்தவன் பள்ளிக்கூடத்து வாத்தியார் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆசிரியரின் பெருமையையும் கடமையும் விளக்கும் உண்மையான அர்த்தத்தை மேற்படி பழமொழி வெளியிடுகிறது. நீருணவு பழக்கத்தை முறைப்படி அனுசரித்து தன் உடலில் தேவையற்ற கொழுப்பில்லாமல் இழைத்திருப்பவன் குரு என்ற ஸ்தானத்திற்கு உரியவன் ஆவான் என்பது மேற்படி பழமொழியின் பொருள். பிச்சை எடுத்து பூசிக்கும் பிள்ளையார் கோயில் ஆண்டியை விட ஒரு ஆசிரியன் இழைத்து இருப்பான் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குருவின் இயற்கையை பாமர மக்கள் உடன்படி மேற்படி பழமொழி அறிவிக்கிறது. புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். மேற்படி குறளில் புறம் என்ற சொல் உடலையும் அகம் என்ற சொல் உள்ளத்தையும் குறிக்கும். உள்தூய்மை உள்ளும் புறமும் நீரினால் ஏற்படும் என்று திருவள்ளுவர் கூறுவதை அவருடைய மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றினேன். மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றினேன். மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றினேன் என்ற குரலுடன் ஒப்பு நோக்குக. அருந்தியது அற்றது என்பது நீரை மட்டுமே குறிக்கும் என்பது உறுதி செய்யப்படுகிறது. உள்ளும் புறமும் அழுக்கில்லாருக்கு மருந்துகள் எதற்கு? வெள்ளம் வருமுன் காப்பதறிவு பொல்லா நோய்க்கு இடங்கொடேல். கவிஞர் சுத்தமங்கலம் சுப்புங்கிறவர் எழுதியிருக்காரு. குறிப்பு 2. உங்கள் கண்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள கோள்களை பார்க்க கூடிய நமது கண்கள், கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கோள்களை பார்க்கும் அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கு. புரியுதா? நமக்கு அந்த தூய்மையான கண்கள் இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயசுல எல்லாம் கண்ணை போட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது. காரணம் இந்த தவறான உணவு பழக்கம். தூய்மை தெரியாதுன்னு காரணம். தூய்மை தெரியணும், உடம்பை சுத்தம் பண்ணிக்கணும். தூய்மை தெரியணும், உடம்பை சுத்தம் பண்ணணும். வேணும்னா சைவ உணவை சாப்பிட்டு தூய்மை பண்ணணும். இதில் ஒன்றுமே இல்லை. பத்தியம் ஒன்றும் கிடையாது. உடம்பு தானாகவே இயங்கிட்டு இருக்குது. தாமாக இருக்கிறான கற்பப்பை சுத்தமாகும், கணையும், கல்லீரல், பெண்களுக்கான கற்பப்பை எல்லாமே சினைப்புண்டை எல்லாம் ஒழுங்காக பிறகு வச்சு ஒழுங்காக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே இந்த சாதாரண தூய தண்ணீர் அருந்தவருக்கு தெரியாதனால கண்டதை தின்னு பெண்களும் ஆண்களும் தன் உடம்பை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்பது நினைச்சு கூட பார்க்க முடியாத வேதனையாக இருக்கிறது. சரிங்களா? நமது கண்கள் நம் ஐம்புலன்கள் தலை சேர்ந்தவை, நம் மூளைக்கு சமமானவை. அவை சுத்தரத்தினால் பாதுகாப்படுகிறப்ப நான் கூட எலுமிச்சை மரம் சாப்பிட்றதுனால இந்த கண்ணில் வந்து விஷம் படிஞ்சுக்குது. நான் எலுமிச்சை மரம் சாப்பிட்றதுனால இந்த கண்ணில் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த விஷம் வந்து படிஞ்சுக்குது. சாதாரண எலுமிச்சை மரத்துக்கு இப்படின்னா கடுமையான பலகாரங்களை தின்னுட்டு நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கறி, மீன், கோழி, முட்டை இஷ்டத்துக்கு ஒரு நாளைக்கு 15 தடவை சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு தடவை சாப்பிட்டாவே வந்து கண்ணு கெட்டு போகுதுன்னா ஒரு நாளைக்கு 15 வேளை இன்னைக்கு சாப்பிட்றாங்க. சரியா? அப்போ என்ன ஆகும் உடம்புன்னு சிந்தித்து பார்க்கணும். நமக்கு ஜீரணீர் சுரப்பது நம் குடல் வாழை போல பரிணாம வளர்ச்சியில் நமது மிருக பிராயத்தில் மிச்சப்பகுதி. எவல்யூஷன் சயின்ஸின் படி அக்கார்டிங் டு த எவல்யூஷன் சயின்ஸ் ஹங்கரி இஸ் த பேலன்ஸ் அமௌண்ட் ஆஃப் த எவல்யூஷன். The secretion or hunger is the balance amount of the evolution. You should understand this point according to the natural science. That's all. Thank you very much. அடுத்தபடி நான் அடுத்த இதில் நான் போடுறேன்.